கதையினுடைய பேர் வந்து நோக்கம். கதாசிரியர் வந்து கவிமுகில் சுரேஷ், நான் தான். இந்த உலகத்தில் கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கார். அது என்னமோ மாதேஷ்க்கு அது புரியல. ஏன்னா அவன் நினச்சது எதுவுமே அவன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. 10வது படிக்கும்போது ஒரு 3 வருஷம் ஃபெயில் ஆனான். +2 படிக்கும்போது ஒரு 2 வருஷம் ஃபெயில் ஆனான். அப்போ அவன் நினச்சான், எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, ஞாபக சக்தி இல்லை, நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன். அப்படி அவனுக்கு உள்ள பலவிதமான தோல்வி மனப்பான்மை, சோர்வு எல்லாமே ஏற்பட்டுச்சு. இதில் வீட்டில் வேறு பெரியவங்க, என்னத்தடா நீ படிக்கிற, உன் கூட படித்த பசங்கள்லாம் உனக்கு முன்னாடி போயிட்டே இருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது அவனுக்கு என்ன கடவுளை, எதுக்காக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி கேள்விகள் எழும்பிக்கொண்டே இருக்கும். சரி, இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஒரு முடிவுக்குள்ளே வரான். +2 முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் மோட்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து முழுசாக முடிக்கலை. அதுலேயும் சில பேப்பர்ஸு முடிக்காமல் தான் இருந்தான். சரி, அப்புறம் வேலை தேடி போனான். அவனுக்கு ஏற்ற வேலை எதுவுமே கிடைக்கல. ரொம்ப சோர்வாயிட்டான். ஏன்னா இவனோட படித்த பசங்கள்லாம் எங்கெங்கேயோ போயிட்டானுங்க, நல்ல லெவலில் வந்துட்டானுங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்கானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. இவனுக்கு வீட்டில் ஒரே திட்டு, ஒழுங்காக படிச்சிருந்தா நீ உன்னுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், உன் கூட படித்தவனுங்கெல்லாம் பாரு, அவன் புள்ள குட்டின்னு செட்டில் ஆகிட்டான், நீ எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சரி, சோர்ந்து போய் ரொம்ப மனமடிவாகி போயிட்டான். சரி, இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு கைத்தை எடுத்துக்கிட்டு ஊரை தள்ளி இருக்கிற ஒரு காட்டு பக்கம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். அடுத்த என்னன்னு தெரியாதபடிக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் ஏதாவது ஒரு மரம் இருக்குதான்னு பார்க்குறான். ஏதாவது ஒரு மாமரம் அது மாதிரி ஏதாவது ஒரு மரம் இருந்துச்சுன்னா, அதில் இல்லை புளிய மரம் அது அப்படி இருந்துச்சுன்னா அதில் இந்த கைத்தை போட்டு நம்ம லைஃப்பை முடிச்சுக்கலாம், தூக்கு போட்டுக்கலாம். அப்படி முடிச்சிட்டோன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் மறந்துடுவாங்க, நம்மளும் நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ளே வரான். இவனுடைய மன உணர்வுகளை, மனப்பதிவுகளை அங்கேருந்து ஒரு பனைமரம், அது பேசக்கூடிய ஒரு பனைமரம், அது அவனை பார்த்துட்டு, தம்பி உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எல்லாமே தெரியுது. அது ஒத்த பனைமரமாக இருந்துச்சு. அது சொல்லிச்சு, எனக்கு யாரும் தண்ணி ஊற்றலை, என்னை யாரும் கொண்டு வந்து இந்த காட்டில் நடலை, நான் வளர்ந்தேன். தண்ணி பாட்டுக்கு மழை பெஞ்சா நான் தண்ணி குடிச்சிக்குவேன். கடவுள் பாரு, என்னை கூட இந்த உலகத்தில் பிரயோஜனமாக தான் படைச்சிருக்காரு. நான் வளர்ந்து சும்மா இருக்கல, நொங்கு தரேன், பதனி தரேன், என்னுடைய ஓலையில் தொப்பிக்குள்ளா செஞ்சுக்கிறாங்க, அப்புறம் வீட்டில் கூரையாக பயன்படுறேன், அப்புறம் எல்லோரும் படுக்கிறதுக்கு பாயாக பயன்படுறேன். இப்படி யாருமே கண்டுக்காமல் இந்த காட்டில் தனியாக யாருமே வளர்க்காமல் அப்படியே நானே மழை தண்ணி குடித்து அப்படியே வளர்ந்தேன். என் மேலே கடவுள் ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. அதே போல் உன்னை விட்டுருவாரா? நீ அவருக்கு புள்ள தானே, கடவுள் உனக்கு அப்பா அம்மா தானே, அவர் உன்னை விட மாட்டார்ப்பா. 6 அறிவு படித்து நீ பிரயோஜனம் உள்ளவன் தான். நீ வந்து சாதாரணமானவன் இல்லை, நீ வந்து விசேஷமானவன். பாரு, நான் வந்து சாதாரண ஒரு மரம், நானே பாரு எத்தனை பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்போ நீ உன் மேலே ஒரு நோக்கத்தை கடவுள் வச்சுருப்பாரு. அதனால் நீ வந்து இந்த முடிவு எடுக்காதப்பா. 4 பேர் நம்மளை திட்ட தான் செய்வாங்க, 4 பேர் நம்மளை புகழ தான் செய்வாங்க. ஆனால் கடவுள் வந்து உன் மேலே ஒரு நோக்கத்தை வச்சுருக்கார் இல்லையா, என் மேலே வச்சுருந்த நோக்கம் மாதிரி.
நீ இந்த சமுதாயத்துக்கு தேவை, நீ உன் குடும்பத்துக்கு தேவை. அதனால் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும். இப்போ பனைமரம் எங்கிட்ட இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது போல் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும். அது நாட்கள் செல்ல செல்ல அது உங்கள்கிட்டருந்து வெளிவரும். பொறுமையாக இரு, உன்னை நீ அறிந்து கொள். உன்னை உருவாக்குனதில் கடவுள் ஒரு நோக்கத்தை வச்சுருப்பார். அதனால் இந்த முடிவு தப்புப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கயித்தை எடுத்து தூக்கி போட்டு பனைமரத்தை பார்த்து ஒரு கும்பிடு கும்பிட்டான். ரொம்ப நன்றி, நான் எடுத்த முடிவு தப்பு அப்படின்ட்டு தன் வீட்டை நோக்கி தெளிந்த புத்தியோடு அவன் சென்றான். கதை முடிந்தது. நன்றி.